தம்பி நான் சஸ்திகா. சிரிப்பு வரல. டெய்லி வந்து ஒரு 15 to 20 கேசஸ் வாங்கலாம் அந்த தூக்கம் வர தம்பிக்கிட்ட இருந்து. பெஸ்ட் கிட்ஸ் சேனல் அந்த கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் யார் அவார்டு வாங்க போகிறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விருதினை கொடுப்பதற்காக திருமிகு சல்மா அவர்களை அன்போடு மேடைக்கலை. வெல்கம் டு விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025. சரி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. சிறகடிக்க ஆசையில் உங்களுடைய கதாபாத்திரமும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் மக்கள் மனசில் சூப்பராக நின்றுட்டுருக்கு. அதை மக்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களுடைய பெரிய ஃபேன். ஈவந்தோ நீங்கள் ஒரு ஆண்டகனிஸ்டாக இருந்தாலும் கூட நாங்கள் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய கேரக்டர் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் மனசில் ஒரு சில ஐகானிக்கான ஆண்டகனிஸ்ட் ரோல்ஸ்லாம் இது வரைக்கும் சீரியல்ஸ்லையும் சினிமாஸ்லையும் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண்டகனிஸ்ட், ஃபீமேல் ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் யாருன்றதை ஷேர் பண்ணலாமா? அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு எல்லா ரோலுமே சொல்லிடுங்க. அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு எல்லா ரோலும் ரொம்ப பிடிக்கும். ரம்யா கிருஷ்ணன் மேம் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீலாம்பரி அவங்களோட அந்த பவர் ஆஃப் ஆக்டிங் வந்து எல்லாம் பயங்கரமாக பிடிக்கும். அதனால அப்படி கேட்டிங்கன்னா நான் அந்த ரோல் சொல்லுவேன். நீலாம்பரி சூப்பர் ரோல். ஓகே, ஸோ தொடர்ந்து எங்களை வந்து டெலிவிஷன்ஸில் உங்கள் கேரக்டர் மூலிமா மிரட்டிக்கிட்டே இருங்க. நாங்கள் உங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். ஸோ இந்த கேட்டகரியில் பெஸ்ட் கிட்ஸ் சேனல் அப்படின்ற கேட்டகரியில் விருது வாங்க போகிற அந்த விருதாளர் யார் அப்படின்றத ப்ளீஸ் சேவியில் பார்த்துடலாம். முதிர்ச்சியாய் பேசும் குழந்தைகளின் உலகம் போன்சாய் மரம் போன்றது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் எல்லோரும் ரசிக்கும்படி பேசுவது பில்லுவின் ஸ்டைல். சுட்டி குழந்தையுடன் சற்றே வளர்ந்த குழந்தை என ரகளை காம்போவில் அசத்துகிறார்கள் பில்லுவும் அவன் அண்ணனும். பில்லுவின் உன்னத உலகம் குறும்புத்தனத்தாலும் அப்பாவித்தனத்தாலும் நிறைந்திருக்க அண்ணனோடு சேர்ந்து பில்லு கொடுக்கும் அலப்பறைகள் லாரல் அண்ட் ஹார்டி ஜோடியை மிஞ்சி விடுகிறது. தலைமுறை இடைவெளி தொடங்கி பல சுவாரஸ்ய வித்தியாசங்களை ரசிக்க வைப்பது இந்த காம்போவின் சக்சஸ் ஃபார்முலா. குழந்தைகளுக்கான கான்டென்ட், குழந்தைகளை வைத்தே கான்டென்ட் என 2 வழிகளிலும் வரைமுறைகளை உடைத்து நம்மை வாய்விட்டு சிரிக்க வைக்கும் பில்லு ஷோ சேனலுக்கு பெஸ்ட் கிட்ஸ் சேனல் விருதளித்து உச்சி முகர்கிறது விகடன். ஆக்சுவலி ஒரு சேனலை பார்ப்பேன். பயங்கர இது ஒரு மொட்டை மாடியில் ஒரு வடை வச்சுட்டு ஒரு தடவை ஒன்று பண்ணாங்க. அதெல்லாம் பயங்கரமாக விழுந்து சிரிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கோம். இவனை பற்றியே ஒரு நாள் ஹோல் டே பேசியிருக்கோம். இவனுக்கு அவார்டு கொடுக்கறதுலாம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. பயங்கர சுட்டி இவன். அவங்க அண்ணா வந்து அவரை கரெக்டாக வந்து கண்டென்ட்டுக்காக அவனையும் புகுத்தி சிலதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன வருமோ அதை வச்சு அவங்க அண்ணா ரொம்ப அழகாக கண்டென்ட் எடுப்பார். அது அவங்க 2 பேர் காம்போ ரொம்ப அழகாக இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்க பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இந்த பக்கம் இருந்தாலும் ட்ரோஃபி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேசுறீங்களே, எக்ஸாக்ட்லி எனக்கு அவனை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவரோட கண்டென்ட்ஸை வந்து எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மாதிரி பூக்கின்ற வார்த்தை எல்லாம் இப்ப சொல்றாங்களே, அது என்னது இப்படிலாம் வைக்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி செம்ம கியூட்டா இருக்காரு. வைப்ரண்டான விகடன் தாத்தா முதல் முறையா அடுத்த தலைமுறைக்கு போறாரு.
சல்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. இன்னும் நீங்கள் நிறைய எங்களுக்காக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் யூ கேன் ப்ளீஸ் டேக் யூ சீட். நான் வந்து தம்பிக்கிட்ட பேசியே ஆகணும். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இந்த அவார்டை வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் முதல் விகடன் டிஜிட்டல் விருது உங்கள் கையில் இப்போ இருக்குது. இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி ஹாய் எல்லாத்துக்கும். ஸோ பில்லு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க. சின்ன வயசில் விகடன் மேகசின் அவங்க படிப்பாங்க. அண்ட் வந்து நாடகம் போடும்போது நடுவில் அவங்க லோகோஸ் வரும். ஸோ அதை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். மேக்ஸிமம் அந்த லோகோஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த அவார்டு வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆக்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறையா கிரியேட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைஸ். அண்ட் தம்பியை வந்து அவர் எப்போ பாரு வந்து நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி முத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பாரு. முத்தம் கேட்பாரு ஃபர்ஸ்ட். ஆனா தம்பிட்டு இருந்து ஒரு முத்தம் கிடைக்கிறதுக்குள்ள அண்ணன் படுற பாடு இருக்கு. ஸோ வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்காக அவர் படாத பாடுபடுறாரு. இந்த மேடையில் குறிப்பாக விகடன் டிஜிட்டல் விருதுகள் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் முறையாக அந்த விகடன் தாத்தா, நீங்கள் சொல்கிற அந்த லோகோவை பார்த்து நீங்கள் வந்து விகடன் பரிச்சயமானதுன்னு சொன்னீங்க. அந்த தாத்தா இப்போ உங்கள் தம்பி கையில் இருக்காரு. ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்காரு, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்காரு. ஸோ அதான் அந்த முத்தத்திலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அவர்கிட்ட முத்தம் கேட்டது போக இப்போ அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா முத்தத்திலே நிறைய கேட்டகரி இருக்குது. நான் பில்லு கொடுக்குறது நறுக்கு முத்தம் இருக்குது, அமுக்கி கொடுக்குற முத்தம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் முத்தம் பல வகைப்படும். ஆமாம், ஓகே. ஏன்னா பில்லு வந்து இப்போ பாருங்களேன், நறுக்குன்னு அந்த கிஸ் பண்ணி சவுண்ட் வரும், அது வந்து நறுக்கு முத்தம். ஆமா, அப்படிலாம் இருக்கு. உங்களுக்கு நான் பக்கத்துல வரேன், அந்த மைக் என்கிட்ட கொடுத்துருங்க. இருங்க, மைக் வேணா கொஞ்சம் ஃப்ரீ, அதாவது ஃபீல் ஃப்ரீயா உங்க முத்தம் கொடுப்பாங்க. ஃப்ரீயா கொடுக்கட்டும். சரி, போய்ட்டு வாங்க. இருங்க, வரேன். இப்ப கொடுங்க ஐயா முத்தத்தை. சார் கடிச்சு வச்சிடாதீங்க சார். என்ன மாதிரியான ஒரு விஷயம். நைஸ், சூப்பர். நீ கொடுக்கலையா அண்ணனுக்கு முத்தம்? வீடியோல தான் கொடுப்பியா? வெரி நைஸ், வெரி நைஸ். டெய்லி வந்து ஒரு 15 to 20 கேசஸ் வாங்கலாம் எனக்கு தூக்கம் வர தம்பிக்கிட்ட இருந்து. ஆமா, அந்த மாதிரி. சூப்பர். தம்பி என்ன சொல்றீங்க? எங்கள் அண்ணனாவே பிடிக்கும். அச்சோ, அண்ணானாவே ரொம்ப பிடிக்குமா? இந்த பாண்ட் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கும் ஆசை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் கொடுக்கவா? ஓகே, இது அஃப்கோர்ஸ் சர்ப்ரைஸ். நீங்கள் வின் பண்ணது வந்து ஒரு சர்ப்ரைஸ், அதெல்லாமே ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன சுதர்ஷா, கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாம். ஸோ பிஜிஎம் போட்டால் சார் உள்ள வந்துருவாரு. போடுறா பிஜிஎம். வெல்கம் கமலேஷ், வெல்கம் டு விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ். உங்களை பார்த்ததே இல்லையா? நான் எப்படின்னா நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பரா சூப்பர். சரி, உங்க சோஷியல் சார் என்ன சொல்றாரு? ஏதாவது சொல்லுவாரா? ஃபோன் பண்ணி எதையாவது இப்ப சொல்லுவாரா? இப்ப வாச்சா இப்பலாம் ஃபோன் பண்றதே இல்ல. ஃபோன் பெரிய ஆள் ஆயிட்டாருங்க. அதான் இப்போ நினைக்கிறாங்க பண்றாரு. சரி, யூசுவலா நீ வந்தாலே வந்து எங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். என்ன அதுதானே பண்ண போற? இல்ல நீங்க வந்து இது பண்ணிருப்பீங்க. வந்தோடனே ஒரு டான்ஸை போட்டுருவான் அப்படிலாம் இல்லை, ஒரு சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பாடுறா, பாடுங்க. நான்லா இங்க யாரடி, நீதான் மட்டும் பாரடி, காதல் வேற ஏதடி, நீனா மட்டும் தானடி, இவன்னார் கொடி வண்ண கிளி, என் உள்ளால உன்னால காயம், வழி கண்டே நடி, உயிர் கொண்டே நடி, என் அன்பால கூடுனையோ, மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியோ. ஸோ வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் என்ட்ரியாக வந்து நீங்கள் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்கன்னு எதிர்பார்த்திருந்த சூழலில் எங்களுக்கு ஒரு சிங்கிங் விஷயம் வந்து நடந்துச்சு. ஆனால் இப்போ எங்களுக்குலாம் என்ன இதுனா, இப்போ பல மேடைகளில் வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணுறதை பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது எங்கே போனாலும் அதான் என்ன பண்ணுறது, அதுதானே நம்மளும் கேட்குறோம். அவ்வளோ ரசிச்சிருக்கோம்ல உங்களை. ஆனால் அந்த மலையூர் நாட்டாம பாட்டுக்கு டாப் ஸ்டார் பிரசாந்த் எவ்வளோ ஆடி இருப்பாரோ அதை விட அதிகமாக ஆடிறதுனால இந்த மேடையிலிருந்து ஜூனியர் டாப் ஸ்டார் கமலேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பட்டத்தை கொடுக்குறோம். ஆனால் ஆல்ரெடி ராக் ஸ்டார் கமலேஷ்னு அந்த ஷோவில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேருந்து இந்த பட்டம் வந்து ஆட் ஆகுது. ஓகே, இப்போ அந்த என்ன கேட்க போகிறோன்னு தெரியும்ல? அதேதான். இல்லோ, நீ ஆடணும் தான் என் பாட்டு. அவனுக்கு தெரிஞ்சது கனிமா சாங் ஆடுவான். அப்ப கனிமா போடுவோமா?
என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அந்த பாட்டை நாங்க போடுறோம். பில்லு கைமா, எங்க- வேற என்ன? ஒரு பாட்டு டான்ஸ் ஆடணும். அவனுக்கு தெரிஞ்சது 2 அக்கா, ஒன்று ரெட்ரோ அக்கா, ரெட்ரோ படம் பூஜா ஹெட்ஜேக்கா, ஓகே. இன்னொன்று மோனிகா அக்கா. ஆ 2 அக்கா தான் தெரியும் அவனுக்கு. இந்த 2 அக்கா டான்ஸும் தெரியும் மோனிகா அவனுக்கு. 2 அக்கா ஒரு அக்கா தான். இரு தம்பி, நான் சஷ்டிகா. என்னப்பா, என்ன வெக்கப்படுற? சிரிப்பு வரல. சிரிப்பு வரல. என்னோட மைண்ட் மேட்ச போட்ட என் தங்கமே. Thank you very much for joining us, and once again congratulations to the Billu show. Thank you very much.